அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று மிஷன் ரிப்போர்ட்டில் தலைப்பு பாடுவதற்கு ஒரு பாடல். விக்டர் என்பவர் ரஷ்யாவில் உள்ள பெலராஸில் பிறந்தவர். அவர் பிறக்கும் போதே மூளை வளர்ச்சி முழுமையாக இல்லை. அதனால் அறிவாற்றல் குறைபாட்டை போக்குவதற்கு நீண்ட கால சிகிச்சையும் தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சையும் செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். சிகிச்சையில் பலன் உண்டு என்றாலும் வியாதியை முற்றிலும் குணமாக்க முடியாது என்று மருத்துவர்கள் கூறினார்கள். இது தவிர அவருக்கு வலிப்பு பிரச்சனையும் இருந்தது. இந்த காரணங்களால் அவர் முதல் நிலை மாற்றுத்திறனாளி குழுவில் சேர்க்கப்பட்டார். அது தீவிர இயலாமையில் இருப்பவர்களுக்கு அந்நாட்டில் வழங்கப்பட்ட பெயர். விக்டருக்கு எதிர்காலம் இருட்டாக இருந்தது. அவரது அம்மாவும் அவரை கைவிட்டு விட்டார்கள். இதனால் எதிர்காலம் மிகவும் இருளடைந்தது. அவரை ஒரு அனாதை இல்லத்திற்கு அனுப்பிவிடப்பட்டார். அதே பெலரஸில் ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் தாயார், அவர் கணவர், அவர்களது 5 பெண் குழந்தைகள் இருந்தனர். ஒரு இரவு அந்த தாயார் ஒரு மருத்துவமனையில் ஒரு குழந்தை அழும் சத்தத்தை கேட்டார். அந்த குழந்தை அழுது அமைதியாகி மறுபடியும் அழும் சத்தம் அவர் மனதை விட்டு அகலவில்லை. அந்த குழந்தையை தேடுகிறார். அது தன் தாயாரால் கைவிடப்பட்ட குழந்தை என்று செவிலியர் கூறுகிறார். அந்த குழந்தையின் மேல் இரக்கம் ஏற்பட்டு தன் கணவரை அடுத்த நாள் அழைத்து கொண்டு அந்த குழந்தையை தத்தெடுக்க யோசித்து தத்தெடுக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் தானியல் முதல் ஆண் குழந்தை. இரண்டாவதாக இன்னும் ஒரு குழந்தையை தத்தெடுக்க விரும்பினார்கள். தானியலுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று அறிந்து அவனை தத்தெடுக்கிறார்கள். அது வேறு யாருமல்ல, அது மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ள விக்டர். விக்டர் தன் புது குடும்பத்தினருடன் முதல் முறையாக தேவனை பற்றி கேள்விப்படுகிறான். வேதாகமத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் எல்லா ஓய்வு நாட்களில் சபைக்கு தன் குடும்பத்துடன் செல்லவும் ஆரம்பிக்கிறான். தற்போது வளர்ந்து பெரியவனாகிவிட்டான். தான் தேவனுடைய அதிசய குழந்தை என்று, தான் உயிரோடு இருப்பதே ஒரு அற்புதம் என்றும் உணர்ந்தான். வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என ஜெபித்தான். வருடங்கள் கடந்தன. தற்போது திடகார்த்தமான இளைஞராக உள்ளார். 8ஆம் வகுப்பு முடித்தவுடன் மருத்துவர் அவர் காலணி செப்பனிடுகிற வேலை அல்லது பழம் காய்கறிகள் விற்கும் வேலைகளுக்கு செல்லலாம், மற்ற வேலைகளுக்கு தகுதியற்றவர் என்றனர். விக்டருக்கு இது பிடிக்காததினால் தேவன் தலையிட வேண்டும் என்று ஜெபித்தார். தேவன் அற்புதமாக ஜெபத்தை கேட்டு முதல் நிலை மாற்றுத்திறனாளி பிரிவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மருத்துவரை சான்றிதழ் அளிக்க செய்தார். அவர் நல்ல உயரமாக, திடகார்த்தமாக, வலிப்பு பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருந்தார். இது தேவனுடைய அற்புதம். இசைத்துறையில் தேர்வு செய்வதற்கு அவருடைய அப்பா பரிந்துரைத்தார். ஏனெனில் விக்டருக்கு பாடல் பாடுவது பிடிக்கும். சபையிலும் விசேஷித்த பாடலை பாடுவார். இசை பள்ளியில் அவருக்கு இடம் கிடைத்தது. இசை பாடம் கற்றுக்கொண்டது மட்டுமே அல்லாமல் இசை அமைக்கவும், பாடல்கள் எழுதவும், பியானோ இசைக்கவும் கற்றுக்கொண்டார். பிறகு சொந்தமாக இசை கச்சேரியும் நடத்தினார். தான் இசை கல்லூரியை படிப்பு முடித்த பிறகு ரஷ்யாவில் உள்ள சவோஸ்கி அட்வென்டிஸ்ட் பல்கலைக்கழகத்தில் தன் கல்வியை தொடர விரும்புகிறார். எதை குறித்தும் அவர் கவலைப்படல. எரேமியா 29:11 கூறியுள்ளது போல தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும் என்று உறுதியாயிருக்கிறார். தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆனால் சகலத்தையும் அவர் நன்மைக்காக முடிய செய்வார் என்பதில் உறுதியாக இருக்கிறார். நான் இவர் பாடின ஒரு பாட்டை யூடியூப்ல இப்போ கேட்டேன். அது மிகவும் அருமையாக இருந்தது. அவர் ஒரு மூளை வளர்ச்சி குன்றிய மகன் போலவே இல்லை. ரொம்ப சாதாரண மனிதனாக ரஷ்ய மொழியில் மிகவும் நேர்த்தியாக பாடல் பாடியிருந்தார். அவர் இப்போ இந்த 13வது வார காணிக்கை பெலாரஸ் மின்ஸ்கில் உள்ள இளைஞர்களுக்கான
செல்வாக்கு மையம் ஒன்றை ஆரம்பிக்க பயன்பட போகிறது. இந்த வாய்ப்பினை தந்த சபைக்கும் தேவனுக்கும் ஸ்தோத்திரம். ஆமென்.